மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்காவது வந்து மல்லி வந்து பிடிச்சிருவாங்க, தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தா. அதுவும் இல்லைங்க, அதுவும் போச்சு. அது வந்து ஒரு ட்ரீம் போல் ரகு வந்து வச்சு செஞ்சு விட்டார் மல்லியை வந்து பயமுறுத்தி விட்டு போயிட்டார். எதுக்காக அப்படின்னா, ஊரில் இல்லாத டைமில் ரகு வந்து வெளியே போகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ போலீஸ் வந்து ரகு வந்து எல்லாம் வந்து தேடிட்டுருக்காங்க அப்படின்றதுனால ஃபாரின் கிளம்பி போகிறாரு. ஸோ இந்த டைமில் வந்து ரேணுகா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, ரேணுகா விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து மல்லி வந்து மிரட்டி வைக்கிறதுக்காக வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காரு. இதுவும் தெரியாத மல்லி வந்து எல்லாத்தையும் வந்து போய் திட்டும் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேணுகாவுக்கும் ரகுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரேணுகாவை சுடருன்னு சொன்னால் தான் வந்து கோவப்படுறீங்க, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ வந்து விஜய் கூட மட்டும் நீ வாழணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே தான் வந்து தப்பு சொல்கிறாங்களே. அதனால் வந்து விஜய் வந்து நம்மளை திட்டவும் கூடாது, பட் வந்து அவங்களுக்கு மேலே வந்து ஒரு சந்தேகம் வரணும் அப்படின்றதுக்காக மல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி தான் வந்து போலீஸ் சொன்னாங்கல்ல, பணத்தை திருடினது ரகுதான்ட்டு, அந்த ரகுக்கும் நம்மளோட ரேணுகாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குன்றதை என்னால் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. விஜய் வந்து இதை நம்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து கண் எதிர்க்க ஆதாரம் இருந்தாலே வந்து நம்புறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி வந்து எல்லாரும் வந்து சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது கஷ்டம். பட் மல்லி இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் கூட வந்து யோசிக்கலை நம்ம விஜய். இதெல்லாம் சொன்னால் எனக்கு தலை சுற்றுது, நீ சொல்கிறதெல்லாம் வந்து என்னால் யோசிக்கவே முடியல மல்லி, அப்படி இருக்கிறம்போது எப்படி வந்து நம்ம இதை வந்து கதிரேசன் கிட்ட சொல்கிறது, கதிரேசன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறது, எது சொன்னாலுமே வந்து உன்னை தான் வந்து தப்பு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எனக்கு வந்து கோவம் வந்துடும், எனக்கு உன்னை தப்பு சொன்னால் எனக்கு பிடிக்காது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் விஜய் வந்து திரும்பவும் வந்து பழைய கதை மாதிரியே வந்து பேசுகிறாங்க. தேவையில்ல மல்லி, நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத விஷயம்னா எதுக்காக வந்து உங்கள் லைஃப்பில் வரா, வெண்பா லைஃப்பில் எதுக்கு வரா அப்படின்றது நமக்கு மல்லியோட சந்தேகம். நீ சுடராக நடிக்க வந்தவ, ரேணுகாவாக நடிக்க வந்தவ, நீ கதிரேசனோட பொண்ணாக மட்டும் நடிச்சுட்டு இருந்தேன்னா மல்லிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற, வெண்பாவை வந்து உன் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைக்கிற, ஆக மொத்தத்தில் வெண்பாவை கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைக்கிறதும் வந்து விஜய் அடையணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கிறம்போது என் வாழ்க்கையிலே நீ வந்து இப்படி சண்டரில் வரைய அப்படின்றது மல்லிக்கு. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இந்த விஷயத்தை வந்து இப்படியே விட போகிறதும் கிடையாது. வெண்பா கிட்ட வந்து ஒரு பிளானை வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த பிளான் என்ன அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கே வந்து தெரியும். திரும்பவும் வந்து ரேணுகாவோட ஃபோன்லேருந்து ஏதாவது எடுக்க போகிறாங்களா, திரும்ப இல்லை ரேணுகா ஃபோன்லேருந்து வந்து கால் பண்ண போகிறாங்களா, இல்லை ஃபோனவே வந்து எடுத்து ஒளிச்சு வைக்க போகிறாங்களா அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மல்லியும் வந்து வெண்பா கிட்ட வந்து ஏதோ வந்து சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம வெண்பாவும் வந்து அதை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ரேணுகா வந்து வீட்டிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரேணுகாவுக்கு என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரேணுகாவுக்கு திரும்பவும் வந்து ஒரு டெலிவரி பாய் வந்து ஏதோ கொடுக்கறதுக்கு வரான். இதை பார்த்த நிஷாவும் வந்து பின்னாடியே வந்து வராங்க. நிஷாவுக்கு வந்து சின்னதாக வந்து டவுட் வந்து வருதுங்க. என்னென்னா, அக்காவுக்கு டெய்லி டெலிவரி பாய் வராங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறாங்கன்னு தெரியல, எங்கே வராங்கன்னு தெரியல, என்ன யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. இதுக்கெல்லாம் மட்டும் தனியாக போக முடியும், தனியாக பேசிக்க முடியும். பட் வந்து வேறு ஏதாவது அப்படின்னா, எனக்கு யாராவது வேணும், எனக்கு மயக்கம் வருது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சீன் வந்து கிரியேட் பண்ணுறது மட்டும் வந்து அதை மட்டும் யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க. தனியாக கோயிலுக்கு போகலாம், இல்லை தனியாக வந்து ஷாப்பிங் போகலாம், அதாவது ரகுவை மீட் பண்ணுறது மட்டும் தனியாக போகிறதுக்கான காரணங்கள் ஓகேவா இருக்கும், தனியாக போகலாம். பட் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா விஜய் கூட வேணும், ஏன்னா விஜய் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் முடியலைங்க. இந்த சந்தேகம் நமக்கு வர்ற மாதிரி ஏன் அங்கே கூட இருக்கிறவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன அப்படின்னா, ரகு வந்து வெளியே கிளம்புறாங்களே, ஸோ வந்து ரேணுகா கிட்ட வந்து ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக வந்து டெலிவரி பாய் மூலமாக வந்து நியூஸ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை வந்து ரேணுகாவும் வந்து வாங்கிடுறாங்க. இப்போ ரேணுகா வந்து வீட்டை விட்டு எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நிஷா வந்து விடலை. நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து ரேணுகா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் இங்கே வந்து ரேணுகா வந்து நிஷாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அங்கே கோயிலுக்கு போனால் தானே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் வந்து சொல்லிவிட்டு நிஷாவை வந்து கழட்டி விட்டு போகிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி தான் நடக்கும். ஆனால் வந்து நிஷாவும் வந்து விடாமல் இல்லை நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து தனியாக விடுறது, தனியாக வந்து ரூமில் விடுறது, இல்லை தனியாக எங்கேயாச்சும் போய் வா அப்படின்னு சொல்லி விடுறது தான் வந்து
இவங்களுக்குள்ள பிளான் வந்து பாஸ் ஆகிக்கிறது, நியூஸ் வந்து பாஸ் ஆகிறது எல்லாமே நடக்குது. இப்போ வந்து அவங்க தான் தலைவலிக்குது, மயக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ இந்த காரணத்தையும் வச்சு அவங்க கூடயே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, தனியாக போய் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து குறைஞ்சிரும். இவங்களுக்குள்ளே வந்து நடக்கிற பிளானு, நடக்கிற விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறது குறைஞ்சதுன்னாவே 2 பேருமே வந்து தனித்தனியாகவே மாட்டிப்பாங்க. நமக்கு தோன்ற ஐடியாவில் பாதி அங்கே தோணுனா கூட இந்நேரம் வந்து சுடரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம். பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளானெல்லாம் தோணுதா தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நிஷாலுக்காவது வந்து சந்தேகம் வருது. பட் ஆனால் இவ அக்கா இல்லை அப்படின்ற டவுட் வர்றதில்ல. அக்கா ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணுறா, அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வருது. இந்த சந்தேகம் வந்து அப்படியே கூட கூட வந்து இன்னும் இருக்க இருக்க அதிகரிக்க போதா, இல்லை அக்கா இதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஏதாவது வந்து கெடுத்துடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ரேணுகா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம வெண்பாக்குட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கிறது மட்டும் இல்லை, ரேணுகம்மா இப்போ வெளியே போகிறாங்க. ஸோ நம்ம இதை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இப்போ தான் அதிகம். ஏன்னா வந்து வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிறாங்க. மல்லி அப்படி என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, நம்ம வெண்பாக்குட்டி வந்து என்ன பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.